கேசிபி பிரியன் சொல்ற மாதிரி நீங்க பார்க்கறீங்களா? ஏற்கனவே நீங்க பேசிட்டு இருந்தீங்க, தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப பிரியன் சொல்ற மாதிரி நீங்க பார்க்கறீங்களா? அதிமுகவும் பாஜகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தரப்புல இருந்து அதற்கு கடுமையான முயற்சிகள் இருக்குது. அதனாலதான் ஓபிஎஸ் இன்னும் யூபிஎஸ் மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வரலன்னு இந்த யூபிஎஸ்ங்கிற ஓபிஎஸ் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அவ்வளவுதான். இன்றும் அதுக்கு அதிமுகவோட கூட்டணி சேருவதற்கு ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் கழட்டித்தான் விடணும்னா கழட்டி விட்டுருவாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயாரா தான் இருக்கிறாங்க. நேத்து கூட திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர் ஒரு மூத்த தலைவர், மரியாதைக்குரியவர். ஆனால் அவர் பயன்படுத்துகிற அந்த சொல்லாடல் பாருங்களேன். வீடு பாரதிய ஜனதா கட்சி, இது இவர்கள் விருந்தினர்களும் அல்ல. விருந்தினர்கள் உண்டது போக வீட்டுக்காரங்க ஏதாவது மிச்சம் இருக்கிறத கொடுத்தா எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறோம். இதே வார்த்தைகள் அவர் சொல்றாரு. எப்படி அதை சொல்றாங்கன்னு தெரியல. ஓபிஎஸ் பக்கத்துல இருந்து அதை கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவர்களது உண்மையான நிலையை அவர்கள் புரிந்து வச்சிருக்கிறாங்க. ஒரே இது, இன்னைக்கு அந்த ரெட்டலை சின்னம் தேர்தல் ஆணையம் அதுல ஒரு மனு கொடுத்து, ஏன்னா அதுல நான் பிரியன் இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். எடப்பாடி பழனிசாமி எப்படி தான் அந்த ரெட்டலை சின்னத்தை பெற்றேன் என்பது தெரியும். அப்ப ஓபிஎஸ் அதே வழியில் அதை பெற்றுவிட முடியும் என்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இன்னைக்கு ஓபிஎஸ் பிஜேபி அந்த தேர்தல் ஆணையம் இந்த குண்டு போடுறதே பாஜக இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. சீக்கிரம் வந்துருங்க, அப்படி இல்லைன்னா நாங்க ரெட்டலை சின்னத்துல கை வைக்க வேண்டியது வரும் என்கிற ஒரு சமிக்கைன்னு தான் நினைக்கலாம். ஏன் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துல முறையிடுவது கூட அதற்கான சமிங்கைன்னு பார்க்கறீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக. ஏன் ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் பிரதமர் வந்த கூட்டத்துக்கு தவிர்த்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள 4ஆம் தேதி வரைக்கும் 4/5 பிரதமர் இங்க இருக்கிற பொழுது ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதிக்குள்ள நீங்க ஒரு இறுதி முடிவு எடுங்க, எங்களோட கூட்டணிக்கு வாங்க என்கிற அந்த அழுத்தம் இருக்கு. செல்லூர் ராஜே பாத்தீங்கன்னா நேத்து நினைக்கிறேன் பேசும் பொழுது அண்ணாமலையால தான் கூட்டணி பிரிஞ்சோம் என்றுதான் சொல்றாங்களே ஒழிய எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற அந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எது செய்ய முடியறது இல்ல, பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா சிறுபான்மையினர் வாக்குகள், அதை பத்தி எல்லாம் அவர் சொல்லலையே. அவர்களுக்கு பிரதானமாக அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஈகோ கிளாஷ். அண்ணாமலை செய்யற அந்த ஓவர் அவங்க முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி அது கூட்டணிக்கான முயற்சியா இருக்கலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி ரொம்ப முரண்பட்ட ஃபிராக்ஷன்ஸ்ல இருந்தவங்க திரும்ப கூட்டணிக்காக கூட்டணி நேரத்துல கூட்டணிக்கு என்ன கொள்கை இருக்கு, அது அந்தந்த நேரத்து தேர்தல் நேரத்துன்னு ஒரு கோட்டை சொல்லிட்டு சேர்ந்துக்கிட்டாலும் கூட அது ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நீங்க பார்க்கறீங்களா? ஏன்னா அவங்களோட இருந்ததுனால தான் எங்களுடைய வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் போச்சுன்னு சொல்லி சிறுபான்மையினர்கள் மாநாட்டில எல்லாம் போய் கலந்துக்கிட்டாரு. தொடர்ந்து சிறுபான்மையினர்கள் குறித்த பேச்சு, தேசிய கட்சிகள் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நாங்கள் சிஏஏவை ஆதரிச்சதே அவங்க கூட இருந்ததுனால மட்டும்தான், இப்படியெல்லாம் பேசிட்டு திரும்ப கூட்டணிக்கான சாத்தியம்னு அதிமுகவை பார்க்க முடியுமா? நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அம்மா மறைவுக்கு பிறகு 2017 இருந்து பாஜகவோடு இப்ப சில மாதங்களுக்கு முன்பு வரை நெருங்கிய உறவு இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. இப்ப சில மாதங்களாக ஒரு 6 மாசமா இந்த கூட்டணி இல்லை என்கிற இந்த பிரச்சனை, இது இடையில சிறு ஊழல் மட்டும்தான் என்று சொல்லி சேருவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு 2 கண்டிஷன் தாங்க. நம்பர் 1 அண்ணாமலை, நம்பர் 2 ஓபிஎஸ் இபிஎஸ். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டால் அப்புறம் கொள்கை சித்தாந்தம், தேசிய கட்சி, மாநில நலன், சிறுபான்மையினர் இதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு கூட்டணி சேர்ந்துக்கலாம். 2வது த்ரெட்ங்கிறது என்ன? தேர்தல் ஆணையத்துல ரெட்டைலை சின்னத்துக்கு ஓபிஎஸ் ஒரு பெட்டிஷனை கொடுத்தாருன்னா எது வேணாலும், அதாவது இன்னொரு விஷயம் பாருங்க, தேர்தல் அறிவிப்பு வந்து விட்டால் நீதிமன்றங்கள் அதுல தலையிட முடியாது. இப்ப நீங்க தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னால ரெட்டலை சின்னத்தை மாத்தி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ் உடனே நீதிமன்றத்துக்கு போலாம். ஏன்னா உலக வரலாற்றிலேயே உச்ச நீதிமன்றத்தில் தோல்வி காணாத ஒரே வழக்கு நடத்தினவர் எடப்பாடி பழனிசாமி தான். இந்த 4-5 ஆண்டு காலத்துல சொல்ற அந்த கோர்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இல்ல, உச்ச நீதிமன்றத்துல இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு வழக்குல கூட எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைந்ததில்லை. அந்த அளவுக்கு வலுவான
நீதிமன்ற பரிபாலனங்களை அவர் புரிந்து வைத்திருக்கக்கூடியவர் என்று மட்டும்தான் நான் சொல்றேன். ஒன்று, அப்ப தேர்தலுக்கு முன்பாக அப்படி ஒரு இரட்டை சின்னத்துல கை வச்சா இவர் உடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் மோடி, அமித்ஷா எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவார். ஆனால் சட்டப்பூர்வமாக ஒரு பாதுகாப்பு இருக்கு. தேர்தல் அறிவிச்சிடுறாங்க, தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையத்திலேயோ தேர்தல் நடைமுறையிலேயோ தலையிடக்கூடாது என்பது ஒரு நடைமுறை. அப்ப கரெக்டா இப்ப ஓபிஎஸ் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்து வச்சிடறாரு. தேர்தல் நடைமுறை இருக்கிற காலகட்டத்துல அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம். அதற்கு மோடி அரசாங்கம் இதற்கெல்லாம் தயங்க மாட்டாங்க. இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். இது ஒன்று. இன்னொரு விஷயத்துல நான் திரு பிரியன் அவர்களோட கடுமையாக மாறுபடுறது எங்கன்னா, 8 to 10% அதிமுக வாக்குகள் பாஜக போயிடுங்கிறாரு. அப்ப இப்ப சமீபத்துல ஒரு தொலைக்காட்சியில ஒரு சர்வே எடுத்தாங்க இல்லையா, அப்ப இதுல இருந்து ஒரு 8 to 10% போகுது. இதற்கு முன்னால் அவங்க கிட்ட ஒரு 4-5% இருக்குதுன்னா அவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை, வாக்கு சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுவிடும்னு பிரியன் நம்புறாரான்னு எனக்கு தெரியல. அது அதிமுக குறைத்து வாங்கும் என்கிற கருத்துல அவர் சொல்றாரா, பாஜக வாக்கு வங்கி அதிகரித்து விடும் என்று சொல்றாரா? அவர் சொல்றது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கான ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு. பாஜகவுடைய ஓட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் உடைய ஓட் பேங்க்ஸும் அது முன்னாடி அதிமுகவுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு, அது இனி அதிமுகவுக்கு வராது, பிஜேபிக்கு போகும்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். அது இல்ல, அதாவதுங்க அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டியினுடைய அந்த வாக்கு வங்கி வெளிப்படையாக பேசலாம். பிராமண வாக்கு வங்கி ஒரு 4%. நாட் ஒன்லி பிராமணர்கள். இல்ல, நான் முடிச்சிடுறேன். அதாவது அல்லது இந்துத்துவா மீது பற்றாளர்கள் வச்சுக்கோங்களேன். பாலிஷான வேர்ட்ஸ்னா இந்துத்துவா பற்றாளர்கள் அப்படி வச்சுக்கோங்க. அவர் அததான் சொல்றாரு. இந்த வாக்கு வங்கி 4 to 5% தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிருந்தது. எப்ப? ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின்னாலும் கூட அதுதான் அவர்களது வாக்கு வங்கி. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் எங்கும் அவர்கள் தனித்து நின்ற பொழுது கூட 6% அளவுக்கு தான் அவர்கள் வாக்கு வங்கியை பெற்றிருந்தாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்ப அந்த இந்துத்துவ வாக்கு வங்கி இன்னொரு 8 to 10% திமுகவும் பாஜகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, களத்தை திராவிடம் இந்துத்துவ சித்தாந்த அரசியலாக, அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவார்ல, நேரேட்டிவ் பாலிடிக்ஸ், போலரைசேஷன், அதை நோக்கி அவர்கள் நகர்த்த முயற்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நேரேட்டிவ், இந்த சித்தாந்தம் இதெல்லாம் தெரியாது. ஓட்டுக்கு எவ்வளவுப்பா, எத்தனை தொகுதி, கரெக்டா எல்லாம் பிரிச்சு அந்த கிராஸ் ரூட் மேனேஜ்மெண்ட் அதோட தான் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த சித்தாந்த அரசியலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளுகிற ஒரு முயற்சியாக திமுகவும் அதற்கு துணை போகிறார்கள். ஒரு பக்கம் திராவிட அரசியல், நீங்க அதிமுகவும் வாங்க, நாம திராவிட அரசியல் இந்துத்துவாவை எதிர்த்து செயல்படணும், தமிழ்நாட்டு நலன் காக்கணும்னு சட்டமன்றத்துல இன்றைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்கிறார். ஆனால் மறுபுறம் அந்த திராவிட சித்தாந்தத்துல வழிநடத்தப்படுகிற அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து பாஜகவை வளர்த்த வேண்டும் என்றுதான் அவரும் நினைக்கிறாரு. பாஜக என்ன நினைக்கிறாங்க, அதிமுக வாக்கு வங்கியை சிதைத்து திமுகவுக்கு சரியான போட்டியாளராக, நேரடியான போட்டியாளராக. அப்ப இந்த நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் மட்டும்தான் நடக்குது, களத்துல இது எடுபடாது. நீங்க ஒட்டு மொத்தமாக அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு வேணா வச்சுக்கலாம். அது என்ன மாதிரியான வளர்ச்சினா, ஒன்று, புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள், வேற எங்கேயும் பதவி கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஒன்றிய செயலாளர், அதாவது பழைய திமுக பார்முலா, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், குறுநில மன்னர்கள், அவங்கள தாண்டி புதுசா வர்ற இளைஞர்களுக்கு பதவி கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க எல்லாமே ஹவுஸ்ஃபுல். இங்க போனா உடனே ஒரு போஸ்டிங் கிடைச்சிருது. மத்தியில அரசாங்கத்துல இருக்கிறாங்க, லோக்கல்ல மத்தியில ஆளுகிற கட்சியில ஒரு பொறுப்பு, ஒரு ஈஸி என்ட்ரி இன்டு பாலிடிக்ஸ். அதுல ஒரு 2 to 3% அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு.
அடுத்து அதிமுகவினுடைய என்ற பலகீனம் ஓபிஎஸ் பெரிய வாக்கு வங்கியை கொண்டவராக இல்லாம இருக்கலாம், தினகரனுக்கும் பெரிய வாக்கு வங்கி இல்லாம இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுடைய அந்த பார்வையில எப்படி இருக்குன்னா, ஏப்ப எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா இருந்து ஒற்றுமையா இருந்து இந்த கட்சியை நடத்துனாங்கன்னா நல்ல கட்சி, நம்ம அதுக்கே ஓட்டு போடலாமே என்கிற சலிப்பு, அதிருப்தி அதிமுக வாக்காளர்கள் இடத்துல இருக்கு, அதிமுக தொண்டர்கள் இடத்துல இருக்கு. நீங்க சொல்றதுல ஒரு பாதியை வந்து மருது அழகராஜ் வந்து அவருடைய இணையதளத்துல வெளியிடுறாரு. அதாவது வந்து தென் மாவட்டங்கள்ல பாஜகலாம் தனித்து நின்னலாம் வாக்குகள் வாங்க முடியாது, ஓபிஎஸும் டிடிவியும் சேர்ந்து நின்னா மட்டும்தான் அவங்களால வந்து சில இடங்கள்ல வெற்றியே பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கருத்தை ஓபிஎஸ் என்டாஸ் பண்ணலையே, இது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு தானே சொல்றாரு. நீங்க அதான் ஓபிஎஸ் தான் நான் யூபிஎஸ் சொல்லிட்டேன்ல. அதாவது அவருடைய பலம் அவருக்கே தெரியாதுங்க, அவருடைய பலம் அவருக்கே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது மத்தியில ஆளுகர், அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, சிபிஐ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், அந்த கைது நடவடிக்கைகள் என்றால் இப்பவும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி தேவைன்னு அதிமுகவுக்குள்ள பல முன்னாள் அமைச்சர்கள் அழுத்தம் கொடுக்கறாங்க. யார் அவங்கெல்லாம்? பல வழக்குகள்ல மத்திய ஏஜென்சிஸால கண்காணிக்கப்படுகிறவர்கள், அவர்களின் வளையத்துக்குள்ள இருக்கிறவங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்ள பாஜக கூட்டணி தேவை என்று அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆனால் சாதாரண அதிமுக தொண்டனும் வாக்காளர்களும் பாஜக வேண்டாம், ஒன்றுபட்ட அதிமுக தேவை, திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து நில்லுங்க, ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வழி நடத்துங்க, இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. பேசலாம்.